நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியை சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக அமைச்சர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பகுதிக்கும் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டைக்கு இடையில் காவேரி ஆறு ஓடுவதால் புழல் மின்சாரம் எடுப்பதற்காக காவேரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நீர் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்காக தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணீரால் காவேரி ஆற்றின் இரு கரைகள் வரை தண்ணீர் தேங்கியுள்ளது. அதனால் பூலாம்பட்டி பகுதியில் மட்டும் காவேரி ஆறு 2 கிலோமீட்டர் அகலத்துக்கு தண்ணீர் பறந்து விரிந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. தினமும் 2000க்கும் மேற்பட்ட உள்ளூர் வெளியூர் சேர்ந்த மக்கள் இப்பகுதிக்கு நாள்தோறும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். அப்படி வரும் மக்கள் பரிசலில் பயணம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்புவர். அவர்கள் பொழுதுபோக்கும் வகையில் இங்கு எந்தவித வசதியும் இல்லை என கூறுகிறார்கள் மக்கள். காவேரி ஆறு வந்து இரண்டு புறமும் ஈரோடு மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் ரெண்டையும் இணைக்குதுங்க. ரொம்ப சுற்றுச்சூழல் அமைஞ்ச இடங்க, நல்ல இயற்கையான வளங்கள் நிறைஞ்ச இடங்க. இந்த இடத்துல வந்து படகு சவாரிக்கு வந்து முதல்ல படகு ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஸ்டீம் போட் போட்டாங்க. அதனால் வந்து ஒரு குறுகிய காலத்தில் வந்து நம்ம வந்து பயணத்தை முடிச்சுக்கலாங்க. பூலாம்பட்டியை சுற்றுலா தலம் ஆக்க வேண்டும் என இப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்களும் நீண்ட காலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதை சுற்றுலாதலமாக பண்ண சொல்லி நாங்கள் மினிஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். மினிஸ்டருடைய சொந்த தொகுதி, ஊருக்கு பக்கத்தில் அவர் இருக்கிற ஊருக்கும் பக்கத்தை சேர்ந்த ஊர். ஆகவே இதை வந்து சுற்றுலாதலம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மக்கள் நிறைய வந்துட்டு போவாங்க. இப்போவே ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே 3-4 போட் இருக்குது. இது குறித்து அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியை தொலைபேசியை தொடர்பு கொண்டு கேட்டோம். அதற்கு பூலாம்பட்டி ஏரி அமைந்துள்ள இடம் அருகே சந்தை உள்ளதால் பூங்கா மற்றும் இதர வசதிகள் அமைக்க போதிய இடம் இல்லை என்றும், சுற்றுலா தலம் அமைக்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு இடம் தரும் பட்சத்தில் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இயற்கை சூழல் அமைஞ்சிருக்க இந்த பூலாம்பட்டி ஏரி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்துக்கு முக்கிய போக்குவரத்து தலமாகவும் அமைஞ்சிருக்கு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க. அரசு இந்த பூலாம்பட்டி ஏரியை சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டும் என்பது சேலம் மாவட்ட மக்களின் கோரிக்கை மட்டுமல்ல, சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்ட மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கு. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், பூலாம்பட்டி ஏரியில்.